அவர்கள் நடக்க முடியாதுதான். ஆமென். பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனா தேவன் நம்ம இடத்துல சித்தத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். சொல்லுங்க, விரும்புகிறாரு. தேவன் விரும்புகிறாரு. தேவன் விரும்புகிறாரு. கடந்த வாரத்தில் பார்த்தா நீங்கள் தேவ சித்தத்தில் இருக்கிறீங்களான்னு ஒரு 3 வாரம் பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தேவன் படிப்படியாக தன்னுடைய சித்தத்தை தம் பிள்ளைங்களுக்கு நிறைவேற்றுவார். அப்போ நிறைவேற்றுவதற்கு முதல்ல உனக்கு என்ன தேவை? யோனாவை போல பொறுமை தேவை. ரலையிலையா சொல்லுங்க. எசேக்கியேலை போல விசுவாசம் தேவை. அல்லேலூயா. அடுத்து வேற யார் வந்தாரு? ஆமென். அல்லேலூயா. அப்போ யோனா பத்திமியு போல விசுவாசம் தேவை. ஆமென். அப்போ நமக்குள்ள என்ன வேணும்? யோனாவை போல மனம் திரும்புதல், பத்திமியை போல விசுவாசம், அடுத்து எசேக்கியேலை போல விசுவாசம். ஆமென். அப்போ அந்த விசுவாசம் 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 நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அவர் கூட நீங்கள் வாழணும்னா முதல்ல என்ன வேணும்? ஒரு கணவனோட ஒரு மனைவியோட ஒருத்தர் 2 பேரும் இணைவிரியாமல் கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்னா அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? விசுவாசம். அப்போ விசுவாசம் இருந்தால் மட்டுமே தான் எல்லோரும் வாழ முடியும். சொல்லுங்க, விசுவாசம்தான் அடிப்படையானது. அதுதான் அஸ்திவாரம். இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் விரும்புகிறது என்னது? விசுவாசம். நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபங்களை வாசித்து பார்த்தீங்கள் என்றால் அங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். அவர் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த முடியும், தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த முடியும், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும், தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அப்போ இங்கெல்லாம் என்ன வேணும்? முதல்ல தேவனுடைய சித்தம் வெளிப்பட வேண்டும் என்றால் முதல்ல நம்மக்கிட்ட என்ன வேணும்? ஆழமான விசுவாசம் வேணும். ஆழமான விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் நீ தேவ சித்தத்தை உனக்கு தேவன் படிப்படியாக வெளிப்படுத்துவார். தேவ சித்தத்தவே இல்லாமல் போனால் நமக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? வெளிப்படுத்த மாட்டார். ஆமென். அப்போ தேவ சித்தத்தை தேவன் நம்மிடத்தில் வெளிப்படுத்தணும்னா நாம் என்ன பண்ணணும் பார்ப்போமா? தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையின்படி படிப்படியாக நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து வெளிப்படும். என்ன பண்ணோம்? தொடர்ந்து வெளிப்படும். ஒரு நாளில் நிற்க போகிறது கிடையாது. கரம் பிடிச்ச நாளில் இருந்து உங்கள் வீட்டையே உங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது போல தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவாராம். அவருடைய சித்தத்தில் தொடர்ந்து நடத்துகிறவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், அமைதி இருக்கும், ஆறுதல் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், கவலை இருக்காது, கடன் இருக்காது, அல்லேலூயா, வியாதி இருக்காது. நீங்கள் தேவ திட்டத்தில் படிப்படியாக தொடர்ந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு வியாதி அறவே இருக்காது, தரித்திரம் அறவே இருக்காது. அல்லேலூயா. அப்போ நீ தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கணும், அவருடைய சித்தத்துக்குள்ளே இருக்கணும். இவா என் மனசின்படி இருந்தால் தான் நான் இவளை என்ன பண்ண முடியும்? செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எதுக்குள்ளே இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தை எப்படி படிப்படியாய் செய்வதற்கு அவருடைய திட்டத்துக்குள்ளே இருக்கணும், சித்தத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா என்ன ஆகும்? பிரச்சனை. அல்லேலூயா. பிரச்சனை வருமா வராதா? வருமா வராதா? வருமாமா? வசந்தி வருமா? வரும். அல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபு 1:12 சொல்லுது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி. என்னபடி? யாரை நீங்கள் வஞ்சிக்கிங்க? என் பையன்ட்ட நான் சொன்னேன், நீ படிக்கிற மாதிரி என்கிட்ட போஸ் கொடுத்தன்னு வையேன், நீ யாரை ஏமாத்துற? உன்னையே நீ ஏமாத்துற, என்ன நீ ஏமாத்தலை. என் பெண்ணிட்டையும் அதான் சொன்னேன், நீ யார்கிட்ட ஏமாத்துற? என் மகட்டையும். உன்னையே நீ ஏமாத்துற, என்ன ஏமாத்தலை. விசுவாசியாகிய நான் உனக்கு சொல்லித்தரேன், ஆன்லைனில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்லித்தரேன். சத்தியத்தை கேட்குற மாதிரி
போய் கேட்டுட்டு அதன்படி செய்யாம விசுவாசிக்காம இருந்தா நீ